உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ட்ரம்புடைய கனவுல மண்ணள்ளி போட்டிருக்கிறது இந்தியா. டாரிஃப் வார், இந்தியாவை அடிபணிய வைத்து விடலாம். ட்ரம்புடைய கனவு சிதைக்கப்பட்டிருக்கு. அமெரிக்கா இல்லைன்னாலும் இந்தியாவுக்கு எந்த லாஸும் பாதிப்பும் கிடையாது. இந்தியாவாகவே கெத்தா உலக அரங்கில் வலம் வரும். இந்தியா ப்ரூவ் பண்ணி இருக்கிறது. அடுத்த ஆயுதத்தை ட்ரம்ப் கையில் எடுத்தாங்க. என்ன ஆயுதம் அப்படின்னா, பாகிஸ்தான் மூலமாக பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பலுசிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி FTOக்குள்ள கொண்டு வருவதன் மூலமா இந்தியாவுக்கு ஒரு நெருக்கடி. பாகிஸ்தானுக்குள்ள இருந்து கொண்டே அரேபியன் சி மூலமாக இந்தியாவுடைய வளர்ச்சியை தடுக்கலாம், இந்தியாவை அடிபணிய வைத்து விடலாம். இதற்கும் இந்தியா தற்போதைய நிலையில பெரிய அளவில் அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறது. ட்ரம்புடைய நகர்வுகள், இந்தியாவுடைய மூவ், இந்தியா இதை எதிர்கொண்டுகிட்டு இருக்காங்க. எப்படி எதிர்கொண்டுகிட்டு இருக்காங்க? இந்த ஜியோ பாலிடிக்ஸ்ல தற்போதைய நிலையில இருக்கக்கூடிய முக்கியமான தகவல்கள், அப்டேட்கள் இந்த வீடியோ பதிவுல தொடர்ச்சியா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில நடக்கக்கூடிய வார் மிக முக்கியமான வார். உலக அளவில் உலக நாடுகள் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தற்போதைய அப்டேட்டுகள், நகர்வுகள், இந்தியாவுடைய பதிலடி, இது போன்ற நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முந்தைய நிலையில முக்கியமான ஒரு சில நிகழ்வுகள், ஒரு சில வரிகள்ல பாகிஸ்தானுடைய ஆர்மி சீஃப் அசீம் முனீர் ஜூலை மாசம் மட்டும் யுஎஸ்க்கு 2 வாட்டி ஒரே மாதத்துல போயிருக்காங்க. ஒரு நாட்டுடைய ராணுவ தளபதி 2 முறை ஒரே நாட்டுக்கு செல்வது, அதுவும் அமெரிக்காவுக்கு செல்வது அப்படிங்கிறது இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்லப்படுது. அதே நேரத்தில் இந்த அசீம் முனீரை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 9ஆம் தேதி அமெரிக்காவில் ஒரு ஃபங்க்ஷன்ல 120 பாகிஸ்தான் நாட்டு சிட்டிசன்ஸ், பாகிஸ்தானிகள் மத்தியில் பேசும்போதுதான் இந்தியாவுக்கு மிரட்டலை விடுத்தாங்க. என்ன மிரட்டல் அப்படின்னா, நாங்கள் ஒரு நியூக்ளியர் நாடு, பாகிஸ்தான் ஒரு நியூக்ளியர் நாடு. இண்டஸ் ரிவர் டேம் இந்தியா கட்டி முடிக்கட்டும், அதன் பிறகு 10 மிசைல்ஸ் எங்களுக்கு போதும், 10 ஏவுகணைகளை வைத்தே அந்த டேமை நாங்கள் ஒன்றும் இல்லாமல் தரமட்டம் ஆக்கிடுவோம். இந்தியா பாகிஸ்தான் மீது மீண்டும் ஏதாவது ஒரு வார் தாக்குதலை நடத்தினால் எங்களுடைய டார்கெட் எங்க இருக்கும் அப்படின்னா, ஜாம்நகர்ல இருக்கக்கூடிய, குஜராத்துடைய ஜாம்நகர்ல இருக்கக்கூடிய ரிலையன்ஸுடைய ரெஃபினரி தான் எங்களுடைய டார்கெட்டா இருக்கும் அப்படிங்கிற கருத்துக்களையும் அமெரிக்காவில் இருந்துட்டு முனீர் முன் வச்சாங்க. ரிலையன்ஸுடைய இந்த ரெஃபினரியை டார்கெட் செய்வதற்கான காரணம், உலகத்திலேயே முதல் நிலையில முதலாவதாக இருக்கக்கூடிய ஒரு ரெஃபினரி அப்படின்னா இந்த ரிலையன்ஸ் உடைய ஜாம்நகர்ல இருக்கக்கூடிய ரெஃபினரி தான். அதனால இதன் மீது கை வைத்தால் இந்தியாவுக்கு ஆயில் தட்டுப்பாடு ஏற்பட்டுவிடும் அப்படிங்கிற ஒரு சூழலை உருவாக்கலாம் அப்படிங்கிற நிலையில தான் அசீம் முனீர் அமெரிக்காவில் இருந்துகிட்டே இந்தியாவுக்கு ஒரு மிரட்டலை வெளியிட்டிருந்தாங்க. இந்த நிலையில தான் இந்தியாவுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர் மினிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான கருத்துக்களை பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்திருந்தாங்க. என்ன பதிலடி அப்படின்னா, ஒரு நாட்டுடைய ராணுவ தளபதி, ஆர்மி சீஃபை பொறுத்த வரைக்கும் இன்னொரு நாட்டில், 3வது நாட்டில் போய் பேசுவதே இதுதான் முதல் முறை. அந்த 3வது நாடு இதற்கு அனுமதியே கொடுத்திருக்க கூடாது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த 3வது நாட்டில் இருந்துகிட்டு மிரட்டல் விடுக்கக்கூடிய நிலையில பேசிக்கிட்டு இருக்காங்க. இதற்கு கடுமையான கண்டனங்களை தெரிவித்ததோட, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே ஒரு ஜனநாயக இறையாண்மை இருக்கக்கூடிய நாடு, ஆனால் எல்லா நிகழ்வுகளையும் நகர்வுகளையுமே இந்தியா கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்தியாவுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர் மினிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பதிலடி கொடுத்தாங்க. அதே நேரத்தில் அமெரிக்கா அப்படிங்கிற பெயரை பயன்படுத்தாமல் 3வது நாடு அப்படின்னு சொல்லி தான் இந்தியாவுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர் மினிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானுக்கு மட்டுமல்ல அமெரிக்காவுக்கும் ஒரு மறைமுக தாக்குதல், 3வது நாடு நீங்க எப்படி அனுமதிச்சீங்க அப்படிங்கிற நிலையில தான் ஒரு கருத்துக்களை முன் வச்சாங்க. இப்படியான சூழ்நிலையில தான் ஆகஸ்ட் 10ஆம் தேதி மைக்கேல் ரூபின் அப்படிங்கிறவர், அதாவது அமெரிக்காவுடைய முன்னாள் பிரசிடென்ட், ஜோ பைடனுடைய கவர்மெண்ட்ல பென்டகான்ல முக்கியமான ஒரு நபராக, முக்கியமான ஒரு ஆபீசராக இருந்தவர் தான் இந்த மைக்கேல் ரூபின். இவர் ஒரு முக்கியமான தகவலை முன் வச்சாங்க. கால்டு முனீர், ஆனா முனீரை எப்படி அழைக்கலாம் அப்படின்னா, ஓசாமா பின் லேடன் இன்னிய ஷூட், அதாவது கோட்டு ஷூட்டு போட்ட நபர் ஓசாமா பின் லேடன் தான் இந்த பாகிஸ்தானுடைய ஆர்மி சீஃப் முனீர் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கருத்துக்கள். ஏன்னா ஓசாமா பின் லேடன் உருவாக்கப்பட்டது அமெரிக்காவால தான். அமெரிக்கா தன்னுடைய வேலைகளை நிறைவேற்றுவதற்காக, மற்ற நாடுகளை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு பயங்கரவாதி தான் ஓசாமா பின் லேடன். அதே ஓசாமா பின் லேடன் ஒரு காலகட்டத்தில் அமெரிக்காவுக்கு மிக முக்கிய எதிரியாக, பயங்கரவாதியாக மாறி நிற்கும் போதுதான் இறுதியில் உருவாக்கிய அமெரிக்காவே ஓசாமா பின் லேடன் அழிச்சாங்க. இப்போ அந்த கோட்டு சூட்டு போட்ட ஓசாமா பின் லேடன் தான் முனீர் அப்படின்னு சொல்லி ரூபின் கருத்துக்களை முன் வச்சாங்க. இது மட்டுமல்லாமல் இந்த நாட்டோவில் இருந்து உடனே பாகிஸ்தானை நீக்கணும். ஏன்னா அமெரிக்காவுடைய நாட்டோவில்
பாகிஸ்தான் லிஸ்ட் ஆகியிருக்கு. பாகிஸ்தானை வந்து உடனே வந்து நீக்கணும். காரணம் என்னன்னா, பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஒரு ரோக் ஸ்டேட், அதாவது ஒரு ரவுடித்தனமான ஒரு நாடாக இருந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்தில் பாகிஸ்தான் வந்து பயங்கரவாதிகளுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முனீருக்கான அமெரிக்கா விசாவையும் வந்து இமிடியட்டாக ரத்து செய்யணும் அப்படின்ற கருத்துக்களையும் முன் வச்சாங்க. இது மட்டும் இல்லாமல் அதே நேரத்தில் வந்து முனீர் வந்து அமெரிக்காவில் இருந்துக்கிட்டே இந்தியாவுக்கு நியூக்ளியர் வெப்பன்ஸ் மூலமாக மிரட்டல் விடுத்த நிகழ்வுக்கும் ரூபினை பொறுத்த வரைக்கும் ஒரு பதிலடி அமெரிக்காவில் இருந்தே வெளிப்பட்டது. என்ன அப்படின்னா, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் வெப்பன்ஸ் இதை வந்து அமெரிக்கா வந்து தன்முனைப்பாக கண்காணிக்கணும். அமெரிக்காவுடைய மிலிட்டரி அதை இறங்கி தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, ஏன் எடுக்கணும், என்ன காரணம் அப்படின்னா, இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸை பொறுத்த வரைக்கும் ஆபத்தான ஒரு நிகழ்வாக இருந்துகிட்டு இருக்கு அப்படின்ற கருத்துக்களையும் ரூபின் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. இதற்கு காரணமே முனீர் வந்து அந்த நியூக்ளியர் நாடு அப்படின்னு தெரிவிக்கும் போதே எங்களுக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டா 50% உலக நாடுகளை நாங்கள் எங்ககிட்ட இருக்கக்கூடிய நியூக்ளியர் வெப்பன்ஸ் மூலமாக அழிச்சிருவோம் அப்படிங்கிற மிரட்டலை விட்டாங்க. இது இந்தியாவுக்கான மிரட்டல் கிடையாது, உலக நாடுகளுக்கான மிரட்டலாக பார்க்கப்பட்டதன் அடிப்படையில் தான் ரூபின் இது போன்ற கருத்துக்களை முன் வச்சாங்க. இது மட்டும் இல்லாமல் ரூபின் வந்து ஒரு வார்னிங்கையும் கொடுத்துருந்தாங்க. அதாவது வந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் வந்து ஹைஜாக் பண்ணுவதற்கான தீவிரவாதி டெரரிஸ்ட் குரூப்பால் வந்து ஹைஜாக் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால தான் அமெரிக்கா மிலிட்டரி பாகிஸ்தானில் இறங்கி இந்த பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் வெப்பன்ஸை எல்லாமே தங்களுடைய கண்ட்ரோலில் ஒரு பாதுகாப்புக்குள்ள செக்யூர் பண்ணணும் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைத்த அப்படிங்கிற அடிப்படையில் கருத்துக்களை முன் வச்சாங்க. அதே நேரத்தில் பலூச்சிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அதை வந்து ஒரு சுதந்திர நாடாக அறிவிக்க வேண்டும் அப்படிங்கிற கருத்துக்களையும் முன் வச்சாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்திய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியுடைய ஸ்டாண்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டெடியான ஒரு ஸ்டாண்டிங்காக இருந்துகிட்டு இருக்கு. அவங்க சரியான வழியில தான் இந்தியா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தான் இந்த ரூபின் வந்து அமெரிக்காவில் ஜோ பைடனுடைய அரசாங்கத்தில் முக்கிய நபராக இருந்த இந்த ரூபின் வந்து அங்கிருந்து ஒரு கருத்துக்களை முன் வச்சாங்க. இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கும் ஒரு விதமான டென்ஷனை உருவாக்கி இருக்கும். அதே நேரத்தில் அமெரிக்காவுடைய தற்போதைய பிரசிடென்ட் ட்ரம்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷனை உருவாக்கி இருக்கு. இப்படியான சூழ்நிலையில் தான் ஆகஸ்ட் 11ஆம் தேதி பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எங்களுக்கு 11/8/1947 விடுதலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஆகஸ்ட் 11ஆம் தேதி அவங்க வந்து இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்த சூழ்நிலையில் தான் அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மியை BLA ஃபாரின் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் FTO லிஸ்ட்டில் வந்து ஷார்ட் லிஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வர்றாங்க. அதாவது வந்து FTOக்குள்ளே கொண்டு வர்றாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து BLAவுக்கு பெருத்த பின்னடைவு. அதாவது அமெரிக்கா போன்ற ஒரு வல்லரசு நாடு BLAவை ஒரு டெரரிஸ்ட் லிஸ்ட்டுக்குள்ளே FTOக்குள்ளே கொண்டு வரும்போது அந்த நாட்டுக்கு உலக நாடுகளிடமிருந்து கிடைக்கக்கூடிய ஆதரவு ஃபண்டை பொறுத்த வரைக்கும் கிடைக்காமல் போகும். இதனால் அவர்களுக்கு பெரிய நெருக்கடி ஏற்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருந்துச்சு. இப்படியான சூழ்நிலை இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த FTOக்குள்ள கொண்டு வரதுக்கு முந்தைய நிலையிலேயே SDGTக்குள்ள ஏற்கனவே அமெரிக்கா பலூச்சிஸ்தானை வந்து வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலி டெசினேட்டட் குளோபல் டெரரிஸ்ட் அப்படிங்கிற லிஸ்ட்டுக்குள்ள பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மியை ஏற்கனவே அமெரிக்கா வச்சிருக்காங்க. இப்போ FTOக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. அதே நேரத்தில் ஏன் வந்து BLAவை வந்து இந்த FTOக்குள்ள கொண்டு வந்தோம் அப்படிங்கிறதுக்கு முக்கியமான காரணங்களையும் முன் வச்சாங்க. 2024 சூசைட் அட்டாக் நியர் கராச்சி ஏர்போர்ட்டில் வந்து BLA பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் வந்து ஹவுடா போர்ட்லையும் வந்து 2024 வந்து சூசைட் அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஜஃபார் எக்ஸ்பிரஸை பொறுத்தவரை ஹைஜாக் பண்ணியிருக்காங்க. 2025 31 பப்ளிக் வந்து அதில் இறந்திருக்காங்க. 300க்கும் மேற்பட்டவர்களை வந்து பிணை கைதிகளாக அவங்க கடத்தி வச்சிருந்தாங்க. ஸோ இது போன்ற காரணங்களுக்காகத்தான் BLAவை வந்து நாங்கள் FTOக்குள்ள கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற கருத்துக்களும் அமெரிக்கா ட்ரம்ப் அவர்கள் முன் வச்சிருந்தாங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியா சரி சைனா சரி எந்த விதமான ரெஸ்பான்ஸும் வெளிப்படையாக இந்த ரெஸ்பான்ஸும் முன் வைக்கல. அதே நேரத்தில் இந்த விஷயம் சைனாவை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயமாக தான் பார்க்கப்பட்டது. சைனா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. காரணம் என்ன அப்படின்னா, சைனாவுக்கு ஏன் ப்ளஸ்ன்னு சொல்கிறோம் அப்படின்னா, சைனாவை பொறுத்த வரைக்கும் அதிக அளவு இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பலூச்சிஸ்தானில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே CPEC சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடர் இந்த அடிப்படையில் அதிக அளவு இன்வெஸ்ட்மெண்ட்டை இறக்கியிருக்காங்க. ஹடார் போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் வேலை முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்துகிட்டு இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு தடையாக இருப்பது யார் அப்படின்னா BLA பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி. இவங்களை பொறுத்த வரைக்கும் சைனா நாட்டை சார்ந்தவர்களை டார்கெட் பண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க.
அதே நேரத்தில் வந்து சைனாவுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டார்கெட் பண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சைனாவால் அந்த ப்ராஜெக்டை ஃபுல்ஃபில் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதிக அளவு இன்வெஸ்ட்மெண்ட்டை இறக்கி இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு எக்கனாமிக் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா சீனா பார்த்துட்டு இருக்கு. ஆனால் சீனாவுக்கு இந்த பலுசிஸ்தான் லிபரேஷன் ஆர்மிக்கு FTOக்குள்ள கொண்டு வந்ததன் மூலமா வந்து அவங்களுக்கு சாதகமான ஒரு பிளஸ் தானே, சாதகமான ஒரு பாசிட்டிவான விஷயம் தானே அப்படின்னா பெரிய ஆபத்து சைனாக்கு காத்து கொண்டே இருக்கிறது. அதை நாம தொடர்ச்சியா பார்க்கலாம். அதுக்கு முந்தைய நிலையில இப்ப இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா FTOக்குள்ள வந்து BLA கொண்டு வந்ததன் மூலமாக இந்தியாவுக்கு வந்து என்ன பாசிட்டிவா நெகட்டிவா அப்படிங்கிற கேள்விகள் வரும்போது தான் இந்த விஷயத்துல பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து இனி வந்து நேரடியாகவோ மறைமுகமாகவோ டைரக்டாகவோ இன்டைரக்டாகவோ பலுசிஸ்தானுக்கு வந்து எந்த சப்போர்ட்டையும் தெரிவிக்க முடியாது. கடந்த காலத்தில் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் கூட வெளிப்படையாக பலுசிஸ்தான் குறித்து கருத்துக்களை முன் வச்சாங்க. இனி இந்தியா வந்து எந்த கருத்துக்களையுமே முன்வைக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா அந்த டெரரிஸ்ட் FTOக்குள்ள அமெரிக்கா கொண்டு வந்திருக்காங்க. அப்படி இந்தியா வெளிப்படையாக அல்லது இன்டைரக்டாக கருத்துக்களை முன் வச்சாங்க அப்படின்னா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே BLA வந்து ஒரு டெரரிஸ்ட் ப்ராக்சி அப்படின்னு இருக்கும்போது இந்தியா வந்து அந்த தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட்ஸ் பண்ணுகிறது அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைப்பாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் பல்வேறு பயங்கரவாத அமைப்புகளுக்கு தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்றாங்க. பாகிஸ்தானே ஒரு பயங்கரவாத நாடாக இருக்கிறது அப்படிங்கிற கருத்துக்களை தான் சர்வதேச அமைப்புகள் எல்லாம் இந்தியா முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் நிதர்சனமான உண்மை. இது எல்லா நாடுகளுக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இப்போ அதே பிளேட்டை தூக்கி போடக்கூடிய வேலைகள் இந்தியா வந்து பலுசிஸ்தான் போன்ற தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்றாங்க. எங்க நாட்டுக்குள்ள தீவிரவாதிகளை இறக்கி அங்கு அசம்பாவிதங்களில் ஈடுபட வைக்கக்கூடிய வேலையில இந்தியா செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இனி பாகிஸ்தான் செயல்படுத்துவதற்கான ஒரு சூழல் உருவாகும். இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா பஹல்காம் அட்டாக் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இந்தியா எந்த அளவுக்கு இறங்கி பதிலடி கொடுத்தாங்க. பஹல்காம்ல பயங்கரவாதிகள் நம்முடைய நாட்டு குடிமக்களை சுட்டு கொண்டதற்காக எந்த அளவுக்கு இறங்கி பதிலடி கொடுத்தாங்க அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அது போன்ற பஹல்காம் அட்டாக் ஒரு சம்பவம் நடந்த உடனே இந்த பக்கம் வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பதில் தாக்குதல் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அளவில் ஒரு தாக்குதல் நடத்தும் போது அந்த பக்கம் பலுசிஸ்தான் லிபரேஷன் ஆர்மியை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் மீது பெரிய அளவில் ஒரு தாக்குதலை நடத்தினாங்க. இந்த தொடர் தாக்குதலை பொறுத்த வரைக்கும் இந்தியா தான் பின்னணியிலிருந்து BLA ஆப்ரேட் பண்ணுகிறது, இந்தியா தான் பின்னணியில் இருக்கிறது அப்படிங்கிற கருத்துக்களை வெளிப்படையாகவே பாகிஸ்தான் முன் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. என்ன காரணம் அப்படின்னா இந்தியாவுக்குள்ள பயங்கரவாதிகள் தாக்கிய பிறகு இந்தியா வந்து ஒரு பக்கம் பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் வந்து பலுசிஸ்தானம் வந்து பாகிஸ்தான் ஆர்மி மீது பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்தியா சொல்லித்தான் கொடுக்குறது அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சாங்க. இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து நேரடியாகவோ மறைமுகமாகவோ BLAவுக்கு வந்து இனி சப்போர்ட் பண்ண முடியாத ஒரு சூழல் வந்து இங்க இந்த FTOக்குள்ள BLA கொண்டு வரப்பட்டதன் மூலமாக உருவாகி இருக்கிறது. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவை பொறுத்தவரைக்கும் இன்னொரு விஷயம் பஹல்காம் அட்டாக் நடந்த உடனே அப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து இந்தியா கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்த நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த நிலையில தான் அந்த தாக்குதலில் ஈடுபட்ட பயங்கரவாதிகளான TRF ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட், அதாவது பார்த்தீங்கன்னா லஷ்கர்-இ தொய்பாவுடைய மறு வடிவம் தான், அவங்க தான் பேரை மாற்றி செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கிற நிலையில தான் இந்த TRF வந்து பொறுத்த வரைக்கும் ஒரு பயங்கரவாதிகள் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ இந்தியாவுக்கு வந்து இந்தியாவுக்கு சாதகமாக அமெரிக்கா செயல்படுகிறது அப்படிங்கிற நிலையில பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஒரு கோபம் வரக்கூடிய ஒரு சூழல்ல உருவாகி இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பலுசிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அவங்கள வந்து FTOக்குள்ள கொண்டு வந்ததன் மூலமாக இந்தியாவுக்கு ஒரு டென்ஷன், அதே நேரத்தில் வந்து பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவங்கள வந்து ஒரு ஹாப்பியான மூடுக்கு கொண்டு வந்தாச்சு. அதாவது ஒரு பேலன்ஸ் பண்ணக்கூடிய நிலையில ட்ரம்ப் வந்து இப்போ செயல்பட்டு இருக்கார் அப்படிங்கிறதா உலக அளவில் அரசியல் விமர்சகர்கள் ஜியோ பாலிடிக்ஸ் பேசக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் கருத்துக்களை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படியான சூழ்நிலையில் தான் அமெரிக்கா போட்ட இந்த டாரிஃப் வார் எப்படி இந்தியா எதிர்கொள்வது? அப்ப இந்தியாவில் வந்து பெரிய அளவில் பொருளாதார சீரழிவு ஏற்பட்டு விட்டதா? உலக நாடுகளில் ட்ரம்ப் சொன்னது போல பொருளாதார ரீதியாக பாதிக்கப்படுகிறதா? ரஷ்யா பாதிக்கப்படுகிறதா? அப்படின்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 25% டாரிஃபை போட்டாங்க. அதன் பிறகு 50% டாரிஃபை போட்டாங்க. தற்போதைய நிலையில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த விதத்திலும் அமெரிக்காவுடைய டாரிஃப் மூலமாக இங்க வந்து பொருளாதார ரீதியாக எந்த பாதிப்புகளும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிற நிலையில தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே டாரிஃப் வாருக்கு அடிபணியாத சூழ்நிலையில் இப்போ எக்கனாமிக்கல் ரீதியாகவும் எந்த பாதிப்புகளும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிற நிலையில தான் இந்தியாவுடைய காமர்ஸ் மினிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அப்போ அமெரிக்காவுடைய மார்க்கெட் எங்களுக்கு இல்லைன்னா ஒரு டிஃப்ரெண்ட் மார்க்கெட் அப்படிங்கிற நிலையில் 50 நாடுகளை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இப்போ எடுத்து அங்கு வந்து எக்ஸ்போர்ட்டை அதிகப்படுத்தக்கூடிய வேலையில் இந்தியா வந்து இப்போ செயல்பட்டு இருக்காங்க. அதாவது அமெரிக்காவுக்கு எத்தனை சதவீதம் என்னென்ன பொருட்கள் எல்லாம் நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோமோ
அங்க வந்து இனி பண்ண முடியாத ஒரு சூழல், டாரிஃப் அதிகமாயிருச்சு. அப்ப இந்த சூழ்நிலையில அந்த பொருட்களை அத்தனை சதவீதத்தை 50 நாடுகளுக்கு எங்கெங்க டிமாண்ட் இருக்கு அப்படிங்கிற நிலையில நாங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற சூழ்நிலையில தான் இப்ப 50 நாடுகளை ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்தியாவுடைய காமர்ஸ் மினிஸ்ட்ரி. குறிப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய நாடுகள், யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், யுஏஇ. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த நாடுக்கு யுஏஇ கூட வந்து நமக்கு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் ஏற்கனவே இருந்துகிட்டு இருக்கு. அதே போல வந்து மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய சவுதி அரேபியா, ஓமன், கட்டார், பக்ரைன், இஸ்ரேல் இந்த நாடுகள்லையும் போய்கிட்டு இருக்கு. அதே போல வந்து ஆப்பிரிக்காவில் சவுத் ஆப்பிரிக்கா, நைஜீரியா, கென்யா, எகிப்து, கானா, தன்சானியா, லத்தீன் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பிரேசில், மெக்சிகோ, அர்ஜென்டினா, கொலம்பியா, ஏசியா பசிபிக்கில் இருக்கக்கூடிய வியட்நாம், தாய்லாந்து, இந்தோனேசியா, மலேசியா, பிலிப்பைன்ஸ், சவுத் கொரியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், யூரோப்பில் இருக்கக்கூடிய ஏற்கனவே யூரோப்பை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்கான பேச்சுவார்த்தைகள் இறுதி கட்டத்தை நெருங்கிக்கிட்டு இருக்கு. எந்த நிமிடத்தில் வேண்டுமென்றாலும் அக்ரிமெண்ட் சைன் ஆகலாம். இங்கே யூரோப்பில் இருக்கக்கூடிய ஜெர்மனி, பிரான்ஸு, நெதர்லாண்ட்ஸ், இத்தாலி, ஸ்பெயின், போலாந்து, பெல்ஜியம், அதே நேரத்தில் வந்து நார்த் அமெரிக்கா, நான் யூஎஸ், கனடா போன்ற நாடுகளில் 50 நாடுகளை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த பொருட்களை எக்ஸ்போர்ட் பண்ணுவதற்கான வேலைகளில் இப்போ வந்து பேச்சுவார்த்தைகள் இறுதி கட்டத்தை நெருங்கிக்கிட்டு இருக்கு. அப்போ அமெரிக்காவுடைய மார்க்கெட் இல்லைன்னா இந்த நாடுகளுடைய மார்க்கெட் இந்தியாவுடைய எக்கனாமிக்கு எந்த விதமான பாதிப்புகளையும் ஏற்படுத்தாமல் இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட் நடப்பதற்கான முயற்சியில் இந்தியா செயல்பட்டு இருக்கு. அப்போ இந்தியா வந்து இந்த டாரிஃப் வாரை பொறுத்த வரைக்கும் பெரிய பதிலடி அமெரிக்காவுக்கு கொடுத்துட்டாங்க. எந்த விதமான பாதிப்பும் இந்த டாரிஃப் வார்னால் அமெரிக்கா போட்ட டாரிஃப் மூலமாக இந்த டாரிஃப் வார்னால இந்தியாவுக்கு கிடையாது. இந்தியா 1% கூட பாதிப்பு இல்லாமல் இந்த டாரிஃப் வாருக்கு பதிலடி கொடுத்து சமாளிக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போதைய நிலையில் இந்தியா இருந்துட்டு இருக்காங்க. இப்படியான சூழ்நிலையில் தான் என்னென்ன பொருட்கள் அமெரிக்காவுக்கு அதிக அளவில் நாம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட்ஸ், ஷீவுட், ஜெம்ஸ், ஜுவல்லரிஸ், இன்ஜினியரிங் குட்ஸ், பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், கெமிக்கல்ஸ், லெதர்ஸ், கார்பெட்ஸ், பார்மா, ஸோ இதெல்லாமே பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொருட்கள் எல்லாம் தான் இந்த நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய 50 நாடுகள். அதே குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்மா சம்பந்தப்பட்ட பொருட்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ரஷ்யாவுக்கு அனுப்புவதற்கு பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பார்மாவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுக்கு அதிக அளவில் வந்து நாம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அமெரிக்காவுக்கு இந்த பொருட்கள் எல்லாம் இந்தியா மூலம் ஏற்றுமதி ஆகலை அப்படின்னா மற்ற நாடுகள் மூலம் வேறு நாடுகளை அமெரிக்கா தேடி சென்றால் அங்க வந்து விலைவாசி ஏற்றம் அதிக அளவில் உருவாகும். அப்போ அமெரிக்காவுக்கு தான், அமெரிக்கன்ஸுக்கு தான் எக்கனாமிக்கல் ரீதியான ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் உருவாக போகுது. அப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தக்க பதிலடி அமெரிக்காவுக்கு இந்த டாரிஃபார், ட்ரம்ப் போட்ட டாரிஃபாருக்கு பதிலடி இந்தியா கொடுத்து விட்டது அப்படின்னு சொல்லி நாம எடுத்துக்கலாம். இந்த நிலையில தான் ட்ரம்ப் கையில் எடுத்த ஆயுதங்கள்ல மிக முக்கியமான ஆயுதம் என்ன அப்படின்னா அரேபியன் சி. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பலுசிஸ்தானை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு கடல் பகுதி அப்படிங்கிறதுனால இந்தியாவுடைய ட்ரேட் வந்து அங்கே பாதிப்பை சந்திக்கும். ஏன்னா பிஎல்ஏவுக்கு எஃப்டிஓக்குள்ளே கொண்டு வந்ததன் மூலமாக அரேபியன் சீயில் வந்து ஒரு இன்ஸ்டேபிலிட்டி உருவாகும். இதன் மூலமாக இந்தியாவுடைய ட்ரேடில் வந்து நாம் பாதிப்பை பெரிய அளவில் நெருக்கடியை உருவாக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா இந்தியா பண்ணக்கூடிய ட்ரேடை பொறுத்த வரைக்கும் 95% வந்து இந்த அரேபியன் சீ மூலமாக தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அரேபிய கடல் மூலமாக தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் வந்து 74% வேல்யூ மணி வந்து இந்த அரேபிய கடல் மூலமாக நடக்கக்கூடிய ட்ரேட் மூலமாக தான் இந்தியாவுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா மும்பை, கோவா, கன்லா, கொச்சி போன்ற போர்ட்டுகளில் இருந்து கிளம்பக்கூடிய கப்பல்கள், எக்ஸ்போர்ட்டுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரேபியன் சீ வழியாக தான் போய்கிட்டு இருக்கு. அப்போ வந்து ஒரு இன்ஸ்டபிலிட்டி அப்படின்னு நிலையை உருவாக்கும் போது அப்போ வந்து மிடில் ஈஸ்டில் வந்து ஆயிலுடைய ரேட் வந்து அதிகமாகும், ஆயில் பிரைஸ் வந்து ஹைக் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அப்போ இந்தியாவுடைய பிஸ்னஸ் வந்து பாதிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். அப்படிங்கிற நிலையில தான் ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் இந்த பிஎல்ஏக்கு போடுவதன் மூலமாக அரேபியன் சீல ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற நிலையில் செயல்பட்ட நிலையில் தான். ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முன்கூட்டியே இது போன்ற ஒரு சூழல் உருவாகும் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டதன் மூலமாகத்தான் இந்த அரேபியன் சீல நடக்கக்கூடிய இந்தியாவுடைய வர்த்தகம் ட்ரேட் வந்து எந்த அளவிலையும் பாதிப்பு ஏற்படக்கூடாது, எந்த ஒரு நாடுகள் மூலமாகவும் பாதிப்பு ஏற்படக்கூடாது, கடல் கொள்ளையர்கள் மூலமாகவும் பாதிப்பு ஏற்படக்கூடாது. அப்படிங்கிற நிலையில தான் இந்தியன் நேவியை பொறுத்த வரைக்கும் 24 மணி நேரமும் அரேபியன் சீல பாதுகாப்பு பணியில போர்க்கப்பல்கள் தொடர்ச்சியாக நிலை கொண்டு இருந்துகிட்டே இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மூலமாகவும் அரேபியன் சீ அப்படிங்கிற ட்ரம்புடைய முயற்சியும் இந்தியாவுக்கு பெரிய அளவில் நெருக்கடியை, பாதிப்பை கொடுக்குமா அப்படின்னா அதற்கான வாய்ப்புகளும் மிக மிக குறைவு. அப்படி நெருக்கடி ஏற்பட்டாலும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஓசியன் வழியாக வந்து ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து எக்கனாமிக்கலாக வந்து எக்ஸ்பென்சஸ் அதிகமாகக்கூடிய ஒரு கடல் வழி அப்படிங்கிறதும் எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயம் தான். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பலுசிஸ்தான் தான் இப்போ அமெரிக்கா அதிபர் டொனால்ட் ட்ரம்புடைய
கண்ணில் வந்து ஒரு உறுத்தல் பகுதியாக இருந்துகிட்டு இருக்கு. அமெரிக்க அதிபர் ட்ரம்புடைய அந்த ஆந்தை பார்வையை பொறுத்த வரைக்கும் பலுசிஸ்தான் மேல இருந்துட்டு இருக்கு. இதற்கான காரணம் பலுசிஸ்தான்ல தான் இயற்கை வளங்கள் அதிக அளவில் இருந்துகிட்டு இருக்கு. ஆயில் அதிக அளவில் எடுக்கலாம். ரேர் எர்த் மினரலை பொறுத்த வரைக்கும் அதிக அளவில் அங்கே இருந்துகிட்டு இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து பாகிஸ்தானில் டாமினேட் பண்ணினால் இந்த இயற்கை வளங்களை சுரண்டலாம். இந்த அடிப்படையில் தான் ஜூலை 31ஆம் தேதி இந்தியாவுக்கு டாரிஃப் 25 டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் போடும்போது ஒரு முக்கியமான கருத்துக்களை பதிவு பண்ணாங்க. அமெரிக்கா அண்ட் பாகிஸ்தான் வந்து நாங்கள் வந்து ஒரு டீல் போட்டிருக்கோம். இந்த டீலின் அடிப்படையில் பாகிஸ்தானில் வந்து ஆயில் நாங்கள் தயார் பண்ண போகிறோம், ஆயில் எடுக்க போகிறோம், ஆயில் தயார் பண்ண போகிறோம், உலக நாடுகளுக்கு கொடுக்க போகிறோம். அதனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டத்தில் ஒரு சூழ்நிலையில் பாகிஸ்தான் ஆயிலை வாங்க வேண்டிய நிலைமை ஏற்படும் அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்தாங்க. இப்போ பாகிஸ்தான் ஆயிலை வாங்க வேண்டிய நிலை வரும். நாங்கள் அமெரிக்கா வந்து பாகிஸ்தான் கூட ஒரு டீல் போட்டோம் அப்படின்னா பாகிஸ்தானுடைய வளங்கள் குறிப்பாக பலுசிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்த ரேர் எர்த் மினரல் போன்றவர்களை அமெரிக்கா சுரண்ட போகிறது அப்படின்னு தான் பார்க்க முடிகிறது. அப்போ அமெரிக்காவுடைய முயற்சியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு ஒரு பக்கம் நெருக்கடி கொடுக்கணும், இந்தியாவுடைய வளர்ச்சியை தடுக்கணும் அப்படிங்கிற நிலையில் செயல்பட்டாலும் முழுக்க பாகிஸ்தான் பலிகடா ஆக போகிறது அப்படிங்கிறதையும் நாம இதில் பார்க்க முடிகிறது. இப்படியான ஒரு சூழல் தான் ட்ரம்ப் அவர்களுடைய நகர்வுகள் இருந்துகிட்டு இருந்தாலும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன போட்டாலும் சரி, டாரிஃப் வந்து 25 இல்லை 50 இல்லை 100 இல்லை 150 இல்லை எது போட்டாலும் சமாளிக்க இந்தியா தயாரா இருக்கு. ட்ரம்ப் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் இந்தியாவை பெரிய அளவில் பாதிப்போல உருவாக்காது. அதற்கு மாற்று வழி இந்தியா எடுக்கக்கூடிய நிலையில தான் உலக அளவில் நாம வலம் வந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற தகவல்களை தான் மெசேஜாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு தற்போதைய நிலையை இந்தியா கொடுத்திருக்கிறது. இது போன்ற முக்கியமான செய்திகளுக்கு எப்போதும் நம்மோடு இணைந்திருங்கள். நன்றி.